உங்களுக்கு சாரி ப்ரிப்பேரிங் சரியாவே வரலையா? அப்போ இந்த 10 மிஸ்டேக்கை நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நான் இப்போ சொல்ல போற இந்த 10 மிஸ்டேக்கை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே உங்கள் சாரியை நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சாரி ப்ரிப்பரேட்டிங் டைம் அது பாதியாக குறைச்சிருங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சாரி ரிலேட்டடான டிப்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சாரி ப்ரீப்ரேட் பண்ணிவிட்டு அது கூடவே ஏற்படும் மிஸ்டேக் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஏற்பட்ட காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சாரி பல்லுப்பாட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு நீட்டாக ஒரு அயன் கொடுத்துருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஏற்படுற காமனான. செகண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ பல்லு ஃப்ளீட்ஸ் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க எல்லாரும். ஸோ வந்து அதை வந்து ஈஸியான முறையில் எப்படி எடுக்கலாம்னு பார்த்துடலாமா? இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே டேபிளில் நீங்களும் இந்த மாதிரி சாரியோட பல்லு விரித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வந்து சில பேர் ரொம்ப குட்டியாக வைப்பாங்க, சில பேர் நல்லா கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க. அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பல்லு ஃப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஈஸியான மெத்தட் படி நான் சொல்கிறேன், அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பகுதியை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இப்படியே எடுத்துட்டு வாங்க. இதுதான் இருக்குதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சாரி ப்ரிப்பேரிங் உங்களுக்கு வந்து 90% முடிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம அடுத்தடுத்து வந்து சென்டர் ஃப்ளீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் என்ன மிஸ்டேக் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணுமோ அத்தனை ஃப்ளீட்ஸுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே நீங்கள் பல்லு ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடித்த உடனே நீங்கள் இங்கே பின்னை வச்சு இந்த இடத்துல செக்யூர் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. பின்னை வச்சு நீட்டாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு 1 by 1 எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு எல்லாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எண்டு வரைக்கும் உங்களுக்கு மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்டு வரைக்குமே இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து மெஸ்ஸியாக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா மிஸ்டேக்கையும் நல்லா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் இங்கே பின் குத்துறது தான். காமனாக எல்லாருக்கும் ஏற்படுற மிஸ்டேக் வந்து இங்கே பின் குத்தாமல் அப்படியே நீங்கள் வந்து அயன் ப்ரெஸ்க்கு போயிடுவீங்க டேரெக்டாக. அது பண்ணாமல் ஃபஸ்ட்டு இங்கே பின்னை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எத்தனை ஃப்ளீட்ஸ் இருக்குன்னு எண்ணிக்கோங்க முதல்ல. அதுவுமே வந்து சில பேர் எண்ணாமல் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. எத்தனை ஃப்ளீட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் எண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட் படி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 1 by 1 நீங்கள் இந்த மாதிரி இழுத்து இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு நீட்டாக வரும். பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இதில் இருக்க மிஸ்டேக்கை வந்து நீங்கள் இதிலே வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பல்லு ஃபுல்லாமே வந்து நல்லா நீட்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு மெஸ்ஸியாக தான் வரும். ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் நல்லா நீட்டாக ஃபினிஷ். நெக்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டார்டிங்லேயும் பின்னு குத்தணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வச்சு கொஞ்சம் இப்போ இங்கே பின்னு குத்திங்கன்னா நெக்ஸ்ட் அதே அளவில் எடுத்து அங்கே பின்னு குத்தணும். அதே மாதிரி நீங்கள் பின்னு குத்திக்கணும். பின்னு குத்தாமல் இருந்தாலே உங்களுக்கு பெரிய மிஸ்டேக்காக வரும். பல்லு ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு சரியாகவே வராது. ஸோ அதனால வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா பின்னை குத்திட்டு அயன் ப்ரெஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஸ்டேக் நான் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பல்லு வந்து செஸ்டில் வரும் இல்லையா, இந்த மாதிரி பல்லு ஃப்ளீட்ஸை நம்ம வந்து நீட்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக அயன் ப்ரெஸ் கொடுத்தே ஆகணும். அப்போனா தான் நமக்கு ப்ரைடுக்கு வேர் பண்ணுற மாதிரி நல்லா நீட்டாக லுக்காக வரும். அயன் ப்ரெஸ் கொடுக்கல அப்படின்னா இங்கே மெஸ்ஸியாக கலைஞ்சிருக்குமா, பார்க்கவே உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு வந்து அயன் ப்ரெஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதை நகர்த்திட்டு மறுபடியும் நீங்கள் அயன் ப்ரெஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 3 மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வேணுங்க. அதுக்கு வந்து பல்லு ஃப்ளீட்ஸை வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, அது இங்கே ஷோல்டரை போட்டுட்டு இங்கே நீங்கள் இப்படி வச்சுட்டு நம்ம இங்கே சாரியை வந்து பின்னு வச்சு நம்ம இன்ஸ்கர்ட்டில் வந்து சொருவோம் இல்லையா, அங்கே எங்கே நீங்கள் சொருவீங்களா அதை மார்க் பண்ணி ஒரு பின்னை குத்தி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுங்க. இந்த அளவு மிஸ் ஆச்சு அப்படின்னா எந்த பர்சன் வந்து இந்த சாரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணதை வேர் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மெஸ்ஸியாக வந்துடும்.
அதனால வந்து ஒன்று நீட்டாக வராது உங்களுக்கு. கட்டி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் நல்லா நீட்டாக ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. யாருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து இன்ஸ்கர்ட்டில் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த பாயிண்ட் இங்கே வச்சுட்டு இப்படி நான் சொல்கிற மாதிரி இப்படி சுற்றிட்டு இங்கே நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பக்கத்தில் வந்து இன்ஸ்கர்ட்டில் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சென்டர் ஃபிட்கான பாயிண்ட் இதுதான். இந்த சென்டர் ஃபிட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு காமனான மிஸ்டேக் தான். இது மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சென்டர் ஃபிட் எல்லாமே கிளாப்ஸ் ஆயிரும். அதனால இந்த மிஸ்டேக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம வந்து சென்டர் ஃபிட்டை வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். சென்டர் ஃபிட்டை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நல்லா நீட்டாக கண்டிப்பாக சென்டர் ஃபிட் எடுக்கும்போது கேப் வந்து கண்டிப்பாக வேணுங்க. கேப் விட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவே ஒரு மிஸ்டேக் ஆயிரும் உங்களுக்கு. வந்து சென்டர் ஃபிட் நல்லா நீட்டாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து கேப் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு, நல்லா நீட்டாக லுக்காக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அழகாக நீட்டாக இங்கே ஒரு இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பின்னை குத்திக்கோங்க. இல்லைன்னா வந்து இது எல்லாமே வந்து மெஸ்ஸியாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே பின் குத்துறத கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இங்கேயும் பின்னு குத்தணும், இதோட எண்டுலையும் பின்னு குத்தணும், இதோட நடுவுலையும் பின்னு குத்துனா சென்டர் ஃபிட் வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து சென்டர் ஃபிட்டை வந்து நம்ம இந்த டேபிளில் இங்கே ஒரு கிளிப்பை வச்சு இங்கே செட் பண்ணிட்டு இப்போ சென்டர் ஃபிட் எப்படி நீட்டாக அப்படிங்கிறத எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சென்டர் ஃபிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். அதில் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப நல்லாவே இருக்காது உங்களுக்கு. வேர் பண்ணும்போது அந்த லுக்கே உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் ஃபிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கு பாருங்க. இப்போ இதை நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இதே நீங்க வந்து இந்த மிஸ்டேக்ல நீங்க இதையும் வந்து நீட்டா அரேஞ்ச் பண்றதுங்கிறது அரேஞ்ச் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக் தான். கண்டிப்பா இதையும் நோட் பண்ணி இந்த மிஸ்டேக்கும் நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்ல அங்க ஒரு கிளிப் போட்டு வச்சுட்டோம், அங்கே பின்னும் குத்தி வச்சிருக்கோம். இப்ப வந்து நம்ம இப்படி ஒவ்வொரு ஃபிளீட்ஸா வந்து இந்த மாதிரி நீங்க இப்படி இழுத்து பிடிச்சி நீங்க இப்படி இந்த மாதிரி நல்லா உதறி விட்டு நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சென்டர் ஃபிளிட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். பார்த்தீங்களா, அதே மாதிரி கிடைக்கும். நம்ம எங்கே அங்கே வந்து 1 by 1 வந்து நம்ம பின்னு குத்துனோமோ அதே மாதிரி நீட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து இங்கே கிடைச்சிருச்சு பாருங்க. இதில் வந்து கண்டிப்பாக அயன் ப்ரெஸ் கொடுக்கணுங்க, இல்லைன்னா அதுவுமே வந்து ஒரு மிஸ்டேக்காகவே ஆயிரும். ஏன்னா அயன் ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். இப்போ சென்டர் ஃபிட் பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இங்கே எண்ட்லையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈஸியான ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு மிஸ்டேக்கும் ஆகாது, நல்ல நீட்டாக லுக்காகவும் வரும். கண்டிப்பாங்க அயன் ப்ரெஸ் கொடுத்தே ஆகணும். அயன் ப்ரெஸ் கொடுக்கல அப்படின்னா நீட் லுக் ஃபினிஷிங் உங்களுக்கு வராது. நீங்கள் நல்லாவே அயன் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா கீழே வரைக்குமே வந்து நீங்கள் அயன் வந்து இப்படி நீங்கள் கவுத்தி போடணும். இந்த எக்ஸஸான கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நம்ம டேபிளுக்கு இது வந்து எப்படின்னா இப்போ இது பின்னாடி கவுத்தி போட்டு பின் பக்கமாக எல்லாமே தெரியணும் உங்களுக்கு. நான் வந்து காய்ச்ச பாருங்க, இப்படி இதை எடுத்துட்டு இது இருக்கு இல்லையா, இந்த சென்டர் ஃபிளீட்டை வந்து இப்படியே உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கமாக இப்படி போகணும். இதில் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சதில்ல, இப்போ பாருங்க, சென்டர் ஃபிளீட்டை வந்து இப்படி கவுத்தி போகணும். மோஸ்ட்லி வந்து இது யாருமே அவ்வளோவா காமிக்க மாட்டாங்க உங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து வீடியோவில் வந்து இதை வந்து கிளியராக கொஞ்சம் காமிச்சிருக்கேன். எதுவும் மிஸ்டேக் இருந்தால் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இது வந்து உள் பக்கமாக வரணும். சாரியோட உள் சைடு வந்து ஜெர் இருக்கு இல்லையா, உள் பக்கம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம எக்ஸஸான கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே வரும். எக்ஸஸான கிளாத்தோட வெளிப்பக்கம் வந்து இங்கே இருக்கு. இப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஹோல் வந்து நல்லா நீட்டாக வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்து டேபிள்லேருந்து நமக்கு முன்னாடி இருந்து இப்படி எடுத்து இப்படி நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து நல்லா நீட்டாகவும் வரும். இந்த துணியை வந்து நல்லா எவ்வளோ உங்களால் உள்ளே வந்து வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் வந்து நம்மளோட பாக்ஸ் வந்து அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும் நீங்கள். இப்போ வந்து நம்மளோட சென்டர் ஃபிட் வந்து இங்கே வரும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சென்டர் பாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் இந்த ஃபேப்ரிக்கை நீட்டாக மடிச்சு போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல்லு ஃப்ளீட்ஸ். இதில் தாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த பல்லுவை எடுத்து நம்ம இந்த பல்லுவை எடுத்து நல்லா பாக்ஸ் நீட்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் சைடாக போட்டுக்கோங்க. இந்த பல்லுவை எடுத்து கொஞ்சம் இங்கே வந்து நமக்கு ரைட் சைடு ஒரு ஃபோல்டு தான் வரும், இங்கே உங்களுக்கு டபுள் ஃபோல்டு வரும் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த கொஞ்சம் சைடாக போட்டுட்டு இப்போ வந்து இந்த பல்லு ஃப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸோட அளவுக்கு இதை மெஷர் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து மெயின் ஸ்டெப்புங்க. பாக்ஸோட அளவுக்கு எந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு தான் எனக்கு பாக்ஸ் இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் பாக்ஸ் இருக்குது. அதனால் இங்கேருந்து இந்த பின் பண்ண லாஸ்ட்டாக பின் பண்ண அதை வச்சுட்டு இங்கேருந்து இப்படி நகர்த்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பல்லு ஃபிட்ஸ் நம்ம அயன் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை நம்ம வந்து செஸ்ட்டில் போடும்போது நல்ல லேயராக வரும் இல்லையா, அதே லேயரை வந்து நீங்கள் உள்ளே இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்னரும் உங்களுக்கு மடங்கக்கூடாது. அப்படி மடங்கிச்சு அப்படின்னா மிஸ்டேக் உங்களுக்கு ஆகும். பாக்ஸ் பண்ணும்போது இந்த கார்னருக்கும் உங்களுக்கு இடம் விட்டுடணும். பாக்ஸை மடிக்கும் போது உங்களுக்கு வந்து இடம் இருக்கணும். எக்ஸ்ட்ரான ஃபேப்ரிக் எல்லாமே வந்து இப்போ உள்ளே போகணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள். எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாத்தையும் வந்து உள்ள நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ, வெளியே வந்து எந்த ஒரு பிசுறுமும் எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பாக்ஸ் நல்லா நீட்டாக வரும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரான ஃபேப்ரிக் எல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து, லெஃப்ட் சைடில் டபுள் இதை நீங்கள் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் தான் நீங்கள் மடிக்கணும். ரைட் சைடில் மட்டும் நல்லா இங்கே நல்லா இப்படி பண்ணிடாதீங்க. பாக்ஸோட அந்த நம்ம இந்த பல்லு ஃப்ளீட்ஸை போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கசங்கி வரும் பார்த்தீங்களா, அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த 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 கார்னர் வந்து நல்லா உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து டபுள் ஃபோல்டு கொடுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சு இப்படி டபுள் ஃபோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நம்மளோட பாக்ஸுக்கு முன்னாடி இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும். அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி நீங்கள் லே பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து இப்படி வந்து இப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு நம்ம இப்படியே அகைன் சுற்றி கூட நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். இங்கே ஒரு பின்னு கூட குத்திட்டு இப்படி கூட நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் நீட்டாக வந்துருக்கோம். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் வந்து எக்ஸஸான இந்த ஃபேப்ரிக் எல்லாத்தையும் வந்து உள்ள ரெண்டு இதுக்கு கேப்க்கு நடுவில் கூட நீங்கள் இப்படி கூட வச்சுட்டு இப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ரெண்டு டைப்ஸாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். எக்ஸஸான ஃபேப்ரிக் எல்லாத்தையும் உள்ளே நல்லா நீட்டாக இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாக்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நீட்டாக நல்ல லுக்காக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாக்ஸ் வந்து நீட்டாக சூப்பராக லுக்காக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுல. சாரீ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் வரும், அது எப்படி கிளியர் பண்ண அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சாரீ ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 1 minutesல எப்படி ஈஸியான ட்ரிக்ஸை வச்சு சாரீ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ, இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.